ஜாங்குலியோரத்துல இருந்தா போதும் புள்ள. நான் இன்னைக்கு ஷாலுவை ஃபாலோ பண்ணிட்டு அவ பின்னாடியே போனேன். அவளோட கார் ஒரு காட்டுக்குள்ள போச்சு. நான் வழியில அவளை மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப இருட்டிடுச்சு. என்னால அதுக்கு மேல ஸ்கூட்டியை உள்ள எடுத்துட்டு போக முடியல. அதனால நான் ஸ்கூட்டியை நிறுத்திட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போனேன். அப்ப யாரோ என்னோட மூக்குல கர்ச்சீப் வச்ச மாதிரி இருந்தது. அதோட நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்ணு முழிச்சு பாக்குறப்போ என்ன இது? எங்க இருக்கோம் நம்ம? நம்ம ஷாலுவை தானே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். என்ன இந்த பிளேஸ் ரொம்ப இருட்டா இருக்கு. என்னால எந்திரிக்கவே முடியல. என்னை யாரோ இந்த சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, என்ன நடக்குதுங்க? டேய் மச்சான், அந்த ஃபிகர் கண்ணு முடிச்சிட்டா. என்னம்மா கண்ணு, தூக்கம் போதுமா? எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது? யார் நீங்க? எதுக்காக என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாது. ப்ளீஸ் என்ன கழட்டி விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். என்னை என் வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க. என்னது வீட்டுக்கு போகணுமா? போலாம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுறோம். டேய் மச்சான், லூசாடா நீ. அவளை வெளியே விட்டா அவ நம்ம மேல கேஸ் கொடுத்து நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். அவளை அனுபவிச்சதும் கொலை பண்ணி போட்டுடலாம். என்னது? என்ன சொல்றீங்க? அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்ன விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்னோட அக்காவை தேடிதான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன். அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவளை தேடிதான் வந்தேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் என் வீட்டுக்கு போலன்னா என் வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஹேய், வாயை மூடு. உன்னை விடுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோமா? நாங்களே ரொம்ப நாளா எந்த பொண்ணும் கிடைக்கலன்னு ரொம்ப காஞ்சு போயிருக்கோம். ஏதோ நீ கிடைச்சிருக்க. இன்னைக்கு உன்னை அனுபவிச்சு எங்களுடைய வெறிய தீர்த்துக்க போறோம். ஐயோ, ஏன்னா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? ஜஸ்ட் ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போற மாதிரி. நாங்க யூஸ் அண்ட் த்ரோவா? நாங்களும் ரத்தமும் சதையும் இருக்க மனுஷிதான்டா. ஏன் எங்களை இப்படி ட்ரீட் பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. எனக்காக என் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என் அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. என் அப்பா எல்லாருமே எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்படி இப்படி நடந்துக்கிறீங்க. நீங்களும் அக்கா தங்கச்சி கூட எல்லாம் பிறக்கலையா? ஒரு அம்மா வயிற்றுல தானடா நீங்க எல்லாம் பிறந்தீங்க. ஒரு பொண்ணுன்ற ரெஸ்பெக்ட் கூட இல்லையா உங்களுக்கு? ஐயோ, டைலாக்க மாத்துங்கடி. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே டைலாக்க பேசிட்டு இருப்பீங்க? அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா, அம்மா வயிற்றுல பிறக்கலையான்னு? ஹே, சும்மா தேவையில்லாம அழுது உன் எனர்ஜியை நீயே வேஸ்ட் பண்ணிக்காத. நீங்க எவ்வளவு கத்துனாலும் காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சுத்தி எந்த ஆளுங்களும் கிடையாது. அழுது ஏன் செல்லும் உன்னோட கண்ணீரை வேஸ்ட் பண்ற? என் பக்கத்துல வராது. தயவு செஞ்சு தள்ளி நில்லு. எனக்கு அருவருப்பா இருக்கு. ஹேய், உனக்கு அருவருப்பா இருந்தாலும் கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு இப்ப நீ தேவை, அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. நான் உயிரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். என் மானத்தை காப்பாத்து கடவுளே. ஐயோ ஐயோ, அக்கா அக்கா, அண்ணாவை விட்டுற சொல்லுங்க அக்கா. அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்குக்கா. அண்ணே அண்ணே, மன்னிச்சிடுங்க அண்ணே. இனி இந்த பக்கமே வரமாட்டோம். அக்கா அக்கா சொல்லுங்கக்கா. ஐயா சாமி, விட்ரியா? இனி பொண்ணுன்ற பேர் போட்டிருந்த பக்கம் கூட நாங்க போக மாட்டோம். எங்க லைஃப்ல இனி பொண்ணுன்ற பேருக்கு இடமே கிடையாது. தயவு செஞ்சு விட்டுருங்க.
நாங்க பண்ணது தப்பு தான், காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். உங்க அடியெல்லாம் என்னால தாங்க முடியல. டேய், உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமா போயிடுச்சுல்ல. உங்களெல்லாம் நினைச்சாலே சே, உங்களால ஆண் வர்க்கத்துக்கே கெட்ட பேருடா. ஏய், உங்களெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆளுங்கடா நீங்க எல்லாம். ஒரு ஆண்னா என்ன? ஒரு பெண்ணை பாதுகாக்கணும், அதுதான் ஒரு ஆணுடைய முதன்மையான கடமை. ஆனா நீங்க சாக்கடையை விட கேவலமானவனுங்க. நீங்கெல்லாம் உயிரோட இருந்து என்னடா பண்ண போறீங்க? இப்பவே உங்களை இங்கேயே குழி தோண்டி புதைக்கிறேன். ஐயோ அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா, நாங்க திருந்திட்டோம்ண்ணா. இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டோம்ண்ணா. தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. ஆமாண்ணா, ஆமா, என்ன விட்டுருங்கண்ணா. இனிமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம்ண்ணா. எங்களை கொண்டுடாதீங்கண்ணா. இதே மாதிரி தானடா, இதே மாதிரி தானே பொண்ணுங்களும் கெஞ்சுவாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தோணாதா? இப்படி ஒரு கேவலமான கேவலமான பிறவியா இருக்கீங்களேடா. உங்களெல்லாம் பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. உங்களெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஐயோ அண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா. தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. இந்த பக்கமே வர மாட்டோம். நான் உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். அக்கா அக்கா சொல்லுங்கக்கா. அண்ணா அண்ணா, எனக்கு வீட்டுல பொண்டாட்டி இருக்குண்ணா, தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. ஒரு பொண்ணு கூட இருக்குண்ணா, தயவு செஞ்சு விட்டுருண்ணா. அடச்ச, கேவலமா இல்ல உனக்கு? உன் வீட்லயே 2 பொண்ணுங்களை வச்சுட்டு இப்படி கேவலமான விஷயம் பண்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? நாளைக்கு உன் பொண்ணு வளர்ந்து வந்து அந்த பொண்ணை யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? இல்ல அன்னைக்கு நீ உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பியா? அது அது வந்து பதில் இல்லல்ல. உன் வீட்டு பொண்ணுங்கன்னா வேற, அதே மத்தவங்க வீட்டு பொண்ணுன்னா வேற. எல்லாருமே ஒரே மாதிரி தான். உன் வீட்டுல உன் குடும்பத்துல இருக்கவங்க மேல நீ எப்படி பாசம் வச்சிருக்கியோ அந்த மாதிரி தானே அந்த பொண்ணோட வீட்டுல இருக்க குடும்பத்துல இருக்கவங்க அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சு வளர்த்திருப்பாங்க. உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஆஹ் ஐயோ அண்ணா, சாரிண்ணா. எனக்கு இப்பதான் நீங்க சொல்லும் போது புரியுது. ஏதோ குடி போதையில தப்பு பண்ணிட்டேன். நாளைக்கு என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா ஒரு அப்பனா என்னால தாங்கிக்க முடியாது. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆமாண்ணா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏதோ குடி போதையில தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க. ஆமாண்ணா, விட்டுருங்கண்ணா. இதுக்கப்புறம் சத்தியமா இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். என் கண்ணு முன்னாடியே இருக்காதீங்க. இங்க இருந்து ஓடி போங்க. என் மைண்ட் மாறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க. இல்லைன்னா இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காஷ்மோரா. நீங்க மட்டும் இங்க வரலன்னா எனக்கு இங்க என்ன ஆயிருக்கும்னு சொல்லவே தெரியல. ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்திருந்தா நான் கண்டிப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என் மானத்தையும் என் உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கவி, எனக்கு உன் மேலதான் ரொம்ப கோவமா வருது. இந்த மிட் நைட்ல காட்டுக்குள்ள தனியா ஒரு பொம்பளைக்குள்ள எதுக்கு வர? அது நான் நீ அங்க இருந்து ஷாலுவை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் கண்ணை மறைச்சிட்டு நான் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா நீ அதையும் தாண்டி இந்த காட்டுக்குள்ளேயே இப்படி சுத்திட்டு இருக்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டா இருந்தது. நீ வீட்டுக்கு போயிட்டியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் நான் ரிட்டர்ன் வந்தேன். வந்து பார்த்தா இப்படி ஒரு டிராப்ல மாட்டிட்டு இருக்க. நான் மட்டும் வந்துலன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு புரியுது காஷ்மோரா. ஆனா வீட்ல ஷாலு இல்லாம வீடு வீடாவே இல்ல. பெரியம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஷாலுவை தேடி விஜய் காட்டுக்குள்ள போயிருக்கான். எல்லாருமே அவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க. வீடு வீடு மாதிரியே இல்ல. எனக்குமே ஷாலு இல்லாம அந்த வீட்ல இருக்க முடியல. டக்குன்னு ஷாலுவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற எதுவுமே தோணல. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா போதும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். இங்க பாரு கவி, என்னால ஷாலுவ திரும்ப அனுப்பலாம் முடியாது. நீங்க அவ இல்லாம வாழ பழகிக்கோங்க. ஆனா உங்களுக்கு ஒரு வாக்குறுதி என்னால கொடுக்க முடியும். கண்டிப்பா ஷாலுவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவளை என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அவ என் கூட ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கா. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கிற வேலை வச்சுக்க வேண்டாம். உன்னை நான் இப்பவே வெளியில கூட்டிட்டு போய் விட முடியும். ஆனா இது சேஃப் கிடையாது. இந்த டைம்ல காட்டு விலங்கெல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கும்.
நீ நைட் மட்டும் என்னோட மாளிகையில தங்கலாம். மறுநாள் காலையில நானே உன்னை கூப்பிட்டு போயிட்டு ஹைவேஸ்ல விட்டுருவேன். நீ அங்க இருந்து வீட்டுக்கு போயிடு. ஆனா ஒரு தடவை கூட ஷாலுவை பார்க்க ட்ரை பண்ணக்கூடாது. இது நான் உனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நீ பண்ற நன்றி கடன். ஆனா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ஷாலுவை பார்க்கிறதுக்கு அலோ பண்ணு காஷ்மோரா. நான் அவகிட்ட பேச கூட மாட்டேன். தூரத்துல இருந்து ஒரே ஒரு தடவை அவளை பாத்துக்கிறேன் ப்ளீஸ். இல்ல கவி, முடியவே முடியாது. உனக்கு தெரியாது நான் அவளுக்காக எவ்வளவு காத்துட்டு இருந்தேன்னு. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. உனக்கு தேவை ஷாலு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? அவ என் கூட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கா. நீ எதை பத்தியோ கவலைப்படாம விடிஞ்சதும் இங்க இருந்து கிளம்புற வேலைய பாரு. அதுக்கப்புறம் வெடிஞ்சதும் சேஃபா கூட்டிட்டு வந்து ஹைவேஸ்ல விட்டுட்டு போனா. அங்க இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு உறுதியா ஒரு விஷயம் மட்டும் தெரியும் மாமா. அவன் பண்ணது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் தப்பானவன் கிடையாது. அன்னைக்கு மட்டும் அவன் வரலனா இன்னைக்கு நான் உயிரோட நம்ம வீட்டுல வந்து நின்று இருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காஷ்மோரா தான் காரணம். எனக்கு நீ சொல்றது புரியுது கவி. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. ஏதாவது ஆயிருந்தா கண்டிப்பா சாண்டி தாங்கிட்டு இருக்க மாட்டா. நல்ல வேளை நீ சேஃபா வீட்டுக்கு வந்தியே. ஆனா ஷாலுவை மட்டும் எப்படியாவது பார்க்க முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் அதுதான் ரொம்ப உறுத்தலா இருக்கு. அவ்வளவு பக்கத்துல இருந்தும் என்னால ஷாலுவை பார்க்க முடியல. நான் அவ்வளவு தூரம் காஷ்மோரா கிட்ட கேட்டேன், ஆனா அவர் அலோ பண்ணல. நான் உனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு இதுதான் நீ எனக்கு பண்ற நன்றி கடன். நீ ஷாலுவை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால அதை மீறி போய் அவளை பார்க்க முடியல. எனக்கு புரியுது கவி. அப்புறம் மாமா, இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. அது இல்லாம பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி காஷ்மோராவை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா அவன் மேல நிறைய கிரைம் இருக்கு. எனக்கு தெரியும் அவன் பண்ணது தப்பு தான். ஷாலுவை இப்படி நம்ம கிட்ட எல்லாம் பிரிச்சு கடத்தி வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அவன் தப்பானவன் இல்ல. கண்டிப்பா ஷாலுவை நல்லபடியா பாத்துப்பான். கண்டிப்பா ஷாலு நம்ம கிட்ட வந்து சேருவான்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப அவனை மாட்டி விட்டு தேவையில்லாம எனக்கு அப்படி பண்ண விருப்பம் இல்ல மாமா. அதனால இந்த விஷயம் முக்கியமா பாண்டியனுக்கு தெரியாம பாத்துக்கணும். நீ சொல்றது எனக்கு புரியுது கவி. ஆனாலுமே அவன் பண்ணது தப்பு. நம்ம ஷாலுவை பத்தி யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை ஷாலு அவளுக்கு பிடிக்காம அங்க இருந்தானா என்ன பண்றது? நீயே யோசிச்சு பாரு. ஷாலுக்கு காஷ்மோராவை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அவ வீட்டுல வந்து பேசியிருப்பாளே. அவனும் வீட்டுல இருக்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு அலோ பண்ணிருப்பானே. ஏன் உன்னை கூட மீட் பண்ண அலோ பண்ணிருப்பான்ல. இப்படி அவன் எல்லார்கிட்ட இருந்தா அவளை ஒதுக்கி வைக்கிறான்னா கண்டிப்பா அவன் ஷாலுவை கட்டாயப்படுத்தி தான் அங்க வச்சிருக்கான். அது உனக்கு புரியலையா? ஆமா இல்ல, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லையே. எதுக்காக அவன் நம்ம யாரையுமே ஷாலு கிட்ட நெருங்க விட மாட்டான்? அது ஏன்றத அவனை பிடிச்சு விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். டேய் மச்சான், இன்னும் எவ்வளவு தூரம்டா நடக்கணும்? சத்தியமா என்னால முடியல. என் 2 காலும் விட்டு போயிடுச்சு. என்னால முடியாது. ஆமா பொன்னி, ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி தான் தோணுது. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? எங்க இருப்பாரு அந்த சித்தர்? சாரே, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்படியே நடந்து போனோம்னா ஒரு நீர்வீழ்ச்சி வரும். அதுக்கு கீழே தான் ஒரு கிராமம் இருக்கு. இப்ப அந்த சித்தர் அந்த கிராமத்துலதான் இருக்கிறதா எங்க ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி குகையில இருந்தாரு. இப்ப அந்த கிராமத்துல இருக்கிறதா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எது? இன்னும் நடந்து போகணுமா? டே மச்சான், சத்தியமா இதுக்கு மேல நடந்தா நான் செத்துருவேன். இங்கேயே டென்ட் போட்டு தங்கிக்கலாம். என்னால முடியாது. பாரு, இருட்ட வேற செஞ்சிருச்சு. அமைதியா இங்கேயே தங்கிட்டு காலையில வேணா எந்திரிச்சு போலாம்டா. இல்ல அண்ணே, அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த இடத்துல நிறைய காட்டு விலங்குங்க சுத்தம். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போனாதான் நல்லது. இந்த நேரத்துல புலியோ சிங்கமோ ஏதாவது வரும். எனக்கு அதுவே பயமா இருக்கு. ஐயோ, என்னடா இது சோதனை! என்னை இப்படி கூட்டிட்டு வந்து சாவடிக்கிறீங்களே. டே விஜய், ஏதாவது பண்ணுடா. சத்தியமா என்னால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. ஆனா இங்கே இருந்தா சிங்கம் புலி வந்து தின்னுட்டு போயிடுமா? டே அதெல்லாம் எதுவும் புலி
ஐயோ இப்ப என்ன பண்றது? இப்போ பொன்னி, பொன்னி, நீ அப்படியே நில்லு, அசையாத. டே மச்சான், நீயும் அசையாதடா. என்னது அசையாதையா? அசையாம நின்னா அதுக்கு ஈஸியா இருக்கும்டா, தின்னுட்டு போயிட்டே இருக்கும். பொன்னி, நீ அப்படியே நில்லு. நான் அந்த புளிய திசை திருப்பி ஓடுறேன், அது என்ன துரத்திட்டு வரும். நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க, நான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறேன். சாரே, அது ரொம்ப ஆபத்து. புலி ரொம்ப வேகமா ஓடும். உங்களால அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. டே விஜய், ஆமா, அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. நீயும் எங்க கூட சேர்ந்து ஓடு. நான் சொன்னதை முதல்ல பண்ணுங்க. 3 பேரும் ஓடணும்னா 3 பேரும் செத்து போயிடுவோம். நான் கண்டிப்பா எனக்கு எதுவும் ஆகாது, நம்புங்க. சாரே, வேண்டாம், ரொம்ப ஆபத்து. இப்படியே பேசிட்டு நின்னா 3 பேரையும் சாப்பிட்டு போயிடும். நான் அதை டிஸ்ட்ராக்ட் பண்றேன். தயவு செஞ்சு 2 பேரும் அசையாம அப்படியே நில்லுங்க. ஐயோ, புலி அவர்கிட்ட போயிடுச்சு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே, எப்படியாவது அவரை காப்பாத்துப்பா. டேய் மச்சான் விஜய், உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. கடவுளே, அவனை எப்படியாவது காப்பாத்திடு. இப்போ என்ன பண்றது? புலி வேற பக்கத்துல வருதே, கடிச்சிருமோ? சரி, இதுதான் டைம். கீழே பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுது, அருவியெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு. புலி மேல பாயிற மாதிரி வரப்ப டக்குன்னு நகர்ந்துட்டா அது கீழே விழுந்துரும். அதோட எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பாடா, ஒரு வழியா புலி கீழே விழுந்துருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. போய் சித்தரை பார்த்து என் ஷாலுவை காப்பாற்ற வேண்டியதுதான். சாரே, விஜய்,